தாய்லாந்து பயணத்தை முடித்துக் கொண்டு இலங்கை புறப்பட்ட பிரதமர் மோடி கொழும்பு வந்தார். இலங்கை அமைச்சர்கள், உயர் அதிகாரிகள் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தனர். நேபாளத்தில் நேற்று இரவு 7:50 மணி அளவில் 5.0 ரெக்டர் அளவில் நிலநடுக்கம் உண்டானது. 20 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் நேபாள நாட்டின் தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வரும் 6ஆம் தேதி நாடு முழுவதும் ராமநவமி கொண்டாடப்படுகிறது. அயோத்தியில் உள்ள குழந்தை ராமர் கோயில் ராமநவமியை முன்னிட்டு ஒளி விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள பெண்ணலூர் சுங்கச்சாவடியில் சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புரட்சி பாரதம் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். வக்பு திருத்த மசோதா கொண்டு வருவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது தமிழகத்தின் திருச்செந்தூரை கிராமம். லோக்சபா, ராஜ்யசபாவில் மசோதா நிறைவேறியதை அடுத்து அந்த கிராம மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மத்திய அரசுக்கும் அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை பெய்து வருவதை அடுத்து குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. டூரிஸ்டுகள் அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாநகராட்சிக்கு செலுத்த வேண்டிய சொத்து வரிகளை வரும் ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள் செலுத்தினால் 5% சிறப்பு சலுகை வழங்கப்படும் என மதுரை மாநகராட்சி நிர்வாகம் அறிவிப்பு. தமிழகம், கேரளம், மேற்கு வங்க மாநிலங்களின் கல்வித்துறைக்கு மத்திய அரசு தர வேண்டிய நிதியை உடனடியாக தர வேண்டும் என கல்வித்துறைக்கான பார்லிமெண்ட் நிலைக்குழு அறிவுறுத்தியுள்ளது. தேசிய கல்விக் கொள்கையுடன் கல்வி நிதியை சேர்க்கக்கூடாது எனவும் அது தெரிவித்துள்ளது. நிலைக்குழுவின் அறிவுரையை ஏற்று நிதியை மத்திய அரசு தருமா அல்லது அறிவுறுத்தலை புறக்கணிக்குமா என்பதை பார்க்கலாம் என முன்னாள் மத்திய அமைச்சர் சிதம்பரம் தெரிவித்துள்ளார். ஆந்திராவின் கிருஷ்ணா மாவட்டத்தில் பிடிப்பட்ட சட்டவிரோத மது பாட்டில்களை ரோடு ரோலர் ஏற்றி அழிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி சுமார் 28,97,000 மதிப்புள்ள மது பாட்டில்கள் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் ரோடு ரோலரால் ஏற்றி அழிக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அருகே செங்குணம் கொள்ளைமேடு பகுதியில் செயல்படும் அரசு பள்ளியில் சத்துணவு முட்டை தராததை தட்டி கேட்ட மாணவனை துடைப்பத்தால் அடித்த சமையலர் லட்சுமி, உதவியாளர் முனியம்மாள் பணியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். உலகின் பல நாடுகளுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் பரஸ்பர வரி விதித்துள்ளார். இதனால் அமெரிக்கா உள்பட பல்வேறு நாட்டு கோடீஸ்வரர்கள் பங்கு சந்தைகளில் செல்வத்தை இழந்துள்ளனர். ஃபேஸ்புக் நிறுவனர் மார்க் ஜுக்கர்பர்க் 15,000 கோடி ரூபாயை ஒரே நாளில் இழந்தார். அமேசான் உரிமையாளர் ஜெஃப் பெசோஸுக்கு 13,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழக பாஜகவுக்கு புதிய தலைவரை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் விரைவில் நடக்கும். புதிய தலைவருக்கான போட்டியில் நான் இல்லை என அண்ணாமலை கூறினார். ஊழலை எதிர்த்து தொடர்ந்து போராடுவேன். சாதாரண தொண்டனாக இருந்து பணியாற்ற தயாராக இருக்கிறேன். தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதே இலக்கு என்றும் தெரிவித்தார். தாய்லாந்தில் நடக்கும் பிம்ஸ்டெக் மாநாட்டில் பங்கேற்க சென்ற பிரதமர் மோடிக்கு பாங்காக்கில் சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. மாநாட்டில் பங்கேற்ற பிரதமர் மோடி சைபர் குற்றங்கள் தடுப்பு, தீவிரவாத ஒழிப்பு, போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு போன்ற விவகாரங்களில் பிம்ஸ்டெக் நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும். இது தொடர்பான முதல் கூட்டம் இந்தியாவில் நடத்தப்படும் என தெரிவித்தார். லோக்சபாவில் வக்ஃபு மசோதா நிறைவேற்றத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டனர். அதேபோல் மேற்கு வங்கத்தில் ஆசிரியர்கள் நியமன முறைகேடு தொடர்பாக பாரதிய ஜனதா எம்பிக்கள் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். இதைத் தொடர்ந்து பார்லிமெண்ட் இரு அவைகளும் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டன. தேசிய கீதம் இசைக்கப்பட்டு பட்ஜெட் கூட்டத்தொடர் முடித்து வைக்கப்பட்டது. பார்லிமெண்டில் இரு அவைகளாலும் வக்ஃபு திருத்த சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டிருப்பது வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். வக்ஃபு திருத்த சட்ட மசோதா மக்களின் உரிமைகளை பாதுகாக்கும். ஒவ்வொரு குடிமகனின் கண்ணியத்திற்கும் முன்னுரிமை அளிப்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்றும் தெரிவித்தார். வக்ஃபு நிர்வாகத்தை மாநில அரசுகளிடமிருந்து மத்திய அரசின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது மறைமுக திட்டமாகும். அது ஒவ்வொரு மாநில அரசுக்கும் எரிச்சலை ஊட்டும் செயல். வக்ஃபுகள் மற்றும் அறநிலையத்துறை மாநில அரசுகளால் கண்காணிக்கப்பட்டு நிர்வகிக்கப்பட்டு வருகின்றன என ராஜ்யசபாவில் வைகோ பேசினார். வக்ஃபு சட்ட திருத்த மசோதா பார்லிமெண்டின் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டு ஜனாதிபதி திரௌபதி முர்முவின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டுள்ளது. இந்நிலையில் வக்ஃபு சட்ட திருத்தத்துக்கு எதிராக காங்கிரஸ் எம்பி முகமது ஜாவித் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்துள்ளார். வக்ஃபு சொத்துக்களை நிர்வகிக்கும் விவகாரத்தில் தேவையான சீர்திருத்தங்களை கொண்டு வரவும் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வது காலத்தின் கட்டாயமாகும் என நடிகரும் பாஜக பிரமுகருமான சரத்குமார் கூறியுள்ளார். காங்கிரஸ் எம்பிக்கள் கூட்டத்தில் பேசிய சோனியா வக்ஃபு மசோதா குறித்த கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். இந்நிலையில் இன்று நடந்த லோக்சபா கூட்டத்தில் சோனியாவின் பெயரை குறிப்பிடாமல் ஒரு மூத்த தலைவர் அவையின் நடைமுறையை கேள்விக்குள்ளாக்கியது மிகவும் துரதிருஷ்டவசமானது. இது பார்லிமெண்ட் ஜனநாயகத்தின் கண்ணியத்திற்கு ஏற்படுவது இல்லை என லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார்.
முதல்வர் ஸ்டாலினின் நீட் நாடகம் அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு வந்துவிட்டது. இது தொடர்பாக அவர் சுப்ரீம் கோர்ட் செல்லட்டும் என சவால் விடுகிறேன். இதற்காக தான் காத்திருக்கிறேன் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறினார். நீட் தேர்வு வந்ததே சுப்ரீம் கோர்ட்டால் தான். தைரியம் இருந்தால் சுப்ரீம் கோர்ட் போங்கள், அங்கு தள்ளுபடியாகி வரட்டும். குழந்தைகளும் ஒரே மனநிலையோடு படிக்க ஆரம்பிப்பார்கள் என்றும் தெரிவித்தார். தெற்கை அமைதியாக்குவதற்காக வடக்கு மக்கள் தொகை அதிகரிப்பை அரசியல் ஆயுதமாக பயன்படுத்த முடியாது என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தற்போதைய மக்கள் தொகையை அடிப்படையாக கொண்ட எல்லை நிர்ணயம் என்பது தேசிய மக்கள் தொகை இலக்குகளை நோக்கிய நமது பெரும் முயற்சிகளை தண்டிக்கும். இது கூட்டாட்சி நியாயத்தை குறைத்து மதிப்பீடு செய்வதற்கு உட்படுத்துவதாகும். நாங்கள் நியாயமான தொகுதி மறுவரையை கோருகிறோம் எனவும் தெரிவித்தார். நீட் தேர்வு தொடர்பாக 9ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டம் நடத்தப்படும் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். நீட் தேர்வு முறை செயல்படுத்தப்பட்ட பின்னர் ஏழை கிராமப்புற மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பு எட்டாக்கனியானது. நீட் தேர்வு சமூக நீதிக்கு எதிரானது என அனைவரிடத்திலும் கருத்து உள்ளதாக தெரிவித்தார். நீட் தேர்வு இருக்காது என்று கூறிய துணை முதல்வர் உதயநிதி கள்ள மௌனம் சாதிப்பது ஏன் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். நீட் தேர்வை ரத்து செய்ய ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என கூறியவர் நீட் தேர்வை வைத்து திமுக அரசியல் செய்கிறது என குற்றம் சாட்டினார். இந்தியாவுக்குள் கடந்த 10 ஆண்டுகளில் கடல் வழியாக சட்டவிரோதமாக நுழைந்த 1689 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 179 படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. 1974 கச்சத்தீவு கைவிட்டு போக காரணம் ஆட்சி அதிகார பசி கொண்ட அன்றைய ஆளும் கட்சியான திமுக தான். மத்தியில் கூட்டணி ஆட்சி இருந்தபோது கண்டுகொள்ளாமல் இப்போது மட்டும் தனி தீர்மானம் என்ற கண்துடைப்பு நாடகம் ஏன் என தவைக்க தலைவர் விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார். அதிகார மையமாக இருக்கும் போதெல்லாம் கைவிட்டுவிட்டு சட்டசபை தேர்தல் நெருங்குவதால் தனி தீர்மானம் இயற்றும் கபட நாடக திமுகவின் அந்தர்பல்டி அரசியலை வன்மையாக கண்டிக்கிறேன் என்றும் தெரிவித்துள்ளார். கச்சத்தீவு மீட்கப்படுவதே மீனவர்கள் பாதுகாப்புக்கான நிரந்தர தீர்வு. அதுவரை இடைக்கால தீர்வாக 99 ஆண்டுகளுக்கு குத்தகையாக கச்சத்தீவை பெற வேண்டும் என தவைக்க தலைவர் விஜய் கூறியுள்ளார். அதற்கான ஒப்பந்தத்தை மத்திய அரசு எவ்வித சமரசமும் இன்றி நிறைவேற்ற வேண்டும். பிரதமர் மோடி கட்டாயமாக இலங்கை அரசிடம் இதை வலியுறுத்தி பெற வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் செய்தியாளர்களிடம் பேசினார். சட்டசபையில் முதல்வர் ஸ்டாலின் நீட் தேர்வு தொடர்பாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். இந்த அறிவிப்பு திராவிட மாடல் அரசு ஒரு நாடக அரசு என்பதற்கு உதாரணமாக பார்க்கிறோம் என்றார். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நீட் நாடகம் முடிவுக்கு வந்துவிட்டதாக கூறினார். முதல்வர் ஸ்டாலினின் அறிவாலயம், சோனியாவின் பண்ணை வீடு, நடிகர் விஜய் வீடு இருக்கும் பனையூர் ஆகியவை வக்பு வாரியத்துக்கு சொந்தமானது என கூறியிருந்தால் அவர்கள் புத்தியில் உரைத்திருக்கும் என பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா கூறினார். வீட்டிலிருந்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் விஜய். அவரின் செயல்பாடு இந்துக்களுக்கு விரோதமாக உள்ளது என்றும் தெரிவித்தார். வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள் இந்து விரோதிகள் என சிவகங்கையில் பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா தெரிவித்துள்ளார். வரும் சட்டசபை தேர்தலில் திமுகவை வீழ்த்த எது வேண்டுமானாலும் செய்வோம் எனவும் தெரிவித்தார். பாலியல் குற்றங்களை விசாரிக்க தனி நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டத்தில் மாவட்ட நீதிமன்றம் கூடுதலாக அமைக்கப்படும் என குறிப்பிட்டார். கூட்டணி எஜமானர்களுக்கு அடிபணிந்து சீட் கேட்பது எங்களுக்கு வேண்டாம். கூட்டணியில் எலியாக இருப்பதை விட சிங்கமாய் தனித்து இருந்து கர்ஜித்து செத்து போவது மேல் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறினார். நான் சிங்கமும் இல்லை, யாருடனும் கூட்டணி இல்லை. நான் புலி, சுதந்திரமாக வேட்டையாடி நினைத்ததை சாதிப்பேன் என்றும் தெரிவித்தார். அமெரிக்க அதிபர் பரஸ்பர வரி விதிப்பு அறிவிப்பை வெளியிட்டுள்ள நிலையில் வங்கக்கடல் ஒத்துழைப்பு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் சந்திப்பின் போது குழப்பமான உலக சூழல் நிலவி வருவதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். இந்நிலையில் அதை எதிர்கொள்ள இணைந்து செயல்பட வேண்டியது அவசியம் என்றும் தெரிவித்தார். அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் வாகன உதிரி பாகங்களுக்கு 25% வரி விதிக்கப் போவதாக கனடா தெரிவித்துள்ளது. தங்கள் சொந்த மக்களுக்கு ஏற்படக்கூடிய சேதத்தை கருத்தில் கொண்டு அமெரிக்க நிர்வாகம் வரி விதிப்பு முடிவை மாற்ற வேண்டும் எனவும் கனடா வலியுறுத்தியுள்ளது. காட்டுமன்னார் கோவில் பகுதி டெல்டா பகுதியாக அறிவிக்கப்படும் என அமைச்சர் துரைமுருகன் சட்டசபையில் தெரிவித்தார். மேலும் சாத்தனூர் அணையில் புதிய சுற்றுலா மாளிகை கட்ட ரூபாய் 5 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு விரைவில் பணி தொடங்கும் என்றார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மீது கந்தர்வக்கோட்டை தெற்கு ஒன்றிய திமுக செயலர் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் மனு அளித்துள்ளார். ஊராட்சி மன்ற தலைவர்களை ஒருமையிலும் அவதூறாகவும் அண்ணாமலை பேசியுள்ளார். அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த மனுவில் கூறியுள்ளார். தேசிய அளவில் காங்கிரஸ் கட்சியின் கட்டமைப்பை பலப்படுத்த மார்ச் 8 மற்றும் 9ஆம் தேதிகளில் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் தேசிய மாநாடு மற்றும் செயற்குழு கூட்டம் நடக்க உள்ளது.
மாநாடு முடிந்த பின் காங்கிரஸ் மாநில நிர்வாகிகளை நியமிக்க கிரீஷ் சோடங்கர் திட்டமிட்டுள்ளதாக அக்கட்சி வட்டாரங்கள் கூறின. அதிமுக கூட்டணியில் இணைய நடிகர் விஜய் தரப்பில் சம்மதம் தெரிவித்து பேச்சு துவங்கப்பட்ட நிலையில் பாமகவையும் சேர்ப்போம் என பழனிசாமி தரப்பில் வலியுறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இதன் காரணத்தால் கூட்டணி பேச்சு பாதியில் நிறுத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. விழுப்புரம் கோர்ட்டில் நடந்து வரும் அமைச்சர் பொன்முடி மீதான செம்மண் குவாரி வழக்கில் கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய அரசு தரப்பில் அவகாசம் கேட்டுள்ளனர். நீதிபதி மணிமொழி வழக்கின் விசாரணையை ஏப்ரல் 22க்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார். பிரதமர் மோடி தலைமையிலான பாஜ அரசு வக்பு சட்டத்திருத்த மசோதா நிறைவேற்றி வரலாறு படைத்துள்ளது என தமிழக பாஜ தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். வக்பு சொத்துக்களை முறையாக பராமரித்து சட்டப்பூர்வமாக பயன்படுத்துவதை உறுதி செய்வது அவசியம் எனவும் தெரிவித்தார். ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள இஸ்ரோ ஆய்வு மையத்தில் 3வது ஏவுதளம் அமைக்கும் திட்டத்துக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. மனிதனை விண்வெளிக்கு அனுப்பும் திட்டம் உட்பட எதிர்கால விண்வெளி திட்டத்திற்காக 3வது ஏவுதளம் அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. ரூபாய் 3984.86 கோடி செலவில் இந்த ஏவுதளம் அமையவுள்ளது. கர்நாடக முதல்வர் சித்தராமையா மீதான நில மோசடி வழக்கை அமலாக்கத்துறை விசாரிக்க அனுமதி வழங்கி அம்மாநில ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து லோக் ஆயுக்தா வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய நிலையில் நில முறைகேடு நடைபெற்றதற்கான ஆதாரங்கள் கிடைக்கவில்லை என தெரிவித்தது. இதை எதிர்த்து அமலாக்கத்துறை சித்தராமையா மீது வழக்கு பதிவு செய்தது. தற்போது இடி விசாரணைக்கு கோர்ட் அனுமதி கிடைத்துள்ள நிலையில் சித்தராமையாவுக்கு மீண்டும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. தாய்லாந்தின் பாங்காக்கில் நடைபெற்ற 6வது பிம்ஸ்டெக் உச்சி மாநாட்டினிடையே பிரதமர் மோடியும் வங்கதேச தலைமை ஆலோசகர் முகமது யூனூஸும் சந்தித்து பேசினர். நாட்டில் 22 லட்சம் டிரைவர்கள் பற்றாக்குறை இருப்பதாக உலக வங்கி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி லோக்சபாவில் கூறினார். அதேபோல் ஒவ்வொரு ஆண்டும் சாலை விபத்துகளால் சுமார் 1.8 லட்சம் பேர் இறப்பதாகவும் இந்த விபத்துகளில் பல பயிற்சியற்ற டிரைவர்களால் ஏற்படுகிறது என்றார். இதன் காரணமாக அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலும் ரூபாய் 4500 கோடி செலவில் 1600 டிரைவிங் பயிற்சி நிலையங்கள் அமைக்கும் திட்டங்களை மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை தொடங்கியுள்ளது என கூறினார். உல்லாச யாத்ரா என்ற மலையாள படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமான ரவிக்குமார் உடல்நலக்குறைவால் காலமானார். மலபார் போலீஸ், ரமணா, மாறன், விசில், சிவாஜி உள்ளிட்ட தமிழ் படங்களில் குணச்சித்திர வேடங்களில் நடித்த இவர் தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்துள்ளார். இவரது மரணம் திரையுலகினர் இடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மும்பையில் அசம்பாவித சம்பவங்களை தவிர்க்க ட்ரோன்கள், ரிமோட்டில் இயங்கும் சிறிய ரக விமானம், பாராகிளைடர்கள் மற்றும் ஹாட் ஏர் பலூன்கள் பறக்க 1 மாதம் தடை விதிக்கப்பட்டுள்ளது. முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தவும், பொது சொத்துக்களை சேதப்படுத்தவும், சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கவும் தீவிரவாதிகள் மற்றும் சமூக விரோதிகள் ட்ரோன்கள் மற்றும் பாராகிளைடர்களை பயன்படுத்த வாய்ப்புள்ளது என அம்மாநில காவல்துறை உயரதிகாரிகள் தெரிவித்தனர். பாஜக மாநில தலைவர் தேர்தலில் போட்டியிடுவீர்களா என்ற கேள்விக்கு பாஜகவில் தேர்தல் நடைமுறை என்பது கிடையாது, மேலிடம் முடிவு செய்வதை நாங்கள் பின்பற்றுவோம் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பதிலளித்துள்ளார். இந்தியாவுக்குள் கடந்த 10 ஆண்டுகளில் கடல் வழியாக சட்டவிரோதமாக நுழைந்த 1689 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 179 படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. முருகப்பெருமானின் 7ஆம் படை வீடாக பக்தர்களால் போற்றப்படும் மருதமலை முருகன் கோயிலில் 12 ஆண்டுகள் கழித்து இன்று கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா கோஷம் எழுப்பி முருகனை வழிபட்டனர். காஞ்சிபுரத்தில் உள்ள தூப்புல் வேதாந்த தேசிகன் கோயிலில் 100 ஆண்டுகளுக்கு பின்பு கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். கரூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் அருகே ஸ்ரீ வரம் தரும் வாராகியம்மன் கோயிலில் உலக நன்மை வேண்டியும் மழை வேண்டியும் உன்மத்த வாராகி அம்மனுக்கும் உன்மத்த பைரவருக்கும் திருக்கல்யாண வைபவ உற்சவ நிகழ்ச்சி நடந்தது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மதுரை மீனாட்சியம்மன் கோயில் சித்திரை திருவிழாவுக்கான முகூர்த்த கால் நடும் விழா வெகு விமர்சையாக நடந்தது. திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். ஏப்ரல் 29ஆம் தேதி திருவிழா துவங்குகிறது. மே 8இல் திருக்கல்யாணமும் மே 9இல் தேரோட்டமும் நடக்கிறது. கும்பகோணம் அருகே பட்டீஸ்வரத்தில் 1400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரம்மநந்தீஸ்வரர் கோயில் ரூபாய் 1.45 கோடி மதிப்பில் புனரமைப்பு செய்யப்பட்டு இன்று கும்பாபிஷேகம் விமர்சையாக நடந்தது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி கோட்டைமேடு கிராமத்தில் அமைந்துள்ள அகோர மாரியம்மன் கோயில் கும்பாபிஷேக விழா கடந்த வாரம் மகா கணபதி ஹோமம் மற்றும் விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கியது. இன்று கும்பாபிஷேகம் நடந்தது. இந்த விழாவில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அருள்மிகு ஸ்ரீ அகோர மாரியம்மனை தரிசித்து சென்றனர்.
தஞ்சை மாவட்டம் குளிச்சப்பட்டு கிராமத்தில் அருள்மிகு பகவதியம்மன் ஆலய கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடந்தது. இதேபோல் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள மிக பழமையான காமாட்சியம்மன் சமேத ஏகாம்பரேஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடந்தது. தென்காசி காசி விஸ்வநாதர் கோயிலில் ஏப்ரல் 7ஆம் தேதி நடக்க இருந்த கும்பாபிஷேகத்துக்கு மதுரை ஹைகோர்ட் நேற்று தடை விதித்தது. இன்று வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது கும்பாபிஷேகத்துக்கு விதிக்கப்பட்ட தடையை நீதிபதிகள் நீக்கினர். இதனால் பக்தர்கள் கோயில் முன்பு பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். உலகின் முதல் சிவாலயம் என போற்றப்படும் உத்தரகோச மங்கை மங்களநாத சுவாமி கோயிலில் கும்பாபிஷேக விழா இன்று நடந்தது. 200க்கும் மேற்பட்ட சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோயில் கலசங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. ட்ரோன்கள் மூலம் கோபுரங்களில் மலர்கள் தூவப்பட்டன. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்றனர். லண்டனில் இருந்து மும்பைக்கு புறப்பட்ட விர்ஜின் அட்லாண்டிக் விமானம் துருக்கி நாட்டின் டியார்பகீர் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்ட காரணம் குறித்து விசாரணை நடந்து வரும் நிலையில் சுமார் 40 மணி நேரத்திற்கு மேலாகியும் பயணிகளுக்கு மாற்று விமான ஏற்பாடு செய்து தரவில்லை என்று பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். 250 இந்திய பயணிகள் துருக்கி விமான நிலையத்தில் பரிதவித்து வருகின்றனர். இந்த விவகாரத்தை தீவிரமாக கண்காணித்து வருவதாக துருக்கியில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. தனுஷ் நடித்து இயக்கியுள்ள படம் இட்லி கடை. சத்யராஜ், ராஜ்கிரண், அருண் விஜய், நித்யா மேனன் மற்றும் ஷாலினி பாண்டே ஆகியோர் நடித்துள்ள இப்படம் ஏப்ரல் 10ஆம் தேதி வெளியாகும் என ஏற்கனவே அறிவித்திருந்தனர். ஆனால் அதன் பிறகு எந்தவித அப்டேட்டும் வெளியாகாத நிலையில் தற்போது அக்டோபர் 1 ஆயுத பூஜை விஜயதசமியை முன்னிட்டு ரிலீஸ் ஆகும் என அறிவித்துள்ளனர். இன்னும் சில நாட்கள் படப்பிடிப்பு பாக்கி இருப்பதால் 6 மாதங்கள் ரிலீஸை தள்ளி வைத்துள்ளனர். இயக்குனர் சங்கர், நடிகர் கமல் கூட்டணியில் வெளிவந்த இந்தியன் படத்தின் வெற்றிக்கு பிறகு கடந்த ஆண்டில் இந்தியன் 2 படம் வெளியானது. மோசமான விமர்சனங்களால் தோல்வியடைந்தது. இப்படத்தின் 3ஆம் பாகத்தின் படப்பிடிப்பு 90% முடிந்த நிலையில் கிடப்பில் போடப்பட்டது. தற்போது மீண்டும் இந்தியன் 3 படத்தின் பணிகளை சங்கர் துவக்கியுள்ளார். இன்னும் 20 நாட்கள் படப்பிடிப்பு மீதமுள்ள நிலையில் கமலிடம் கால்ஷீட் கேட்டுள்ளாராம். படப்பிடிப்பு முடிந்ததும் ரிலீஸ் செய்தி அறிவிக்கப்படும். கேரளா ஸ்டோரி படத்தில் நாயகியாக நடித்தவர் அடா சர்மா. இப்படத்திற்கு பிறகு பல படங்கள் வெப் தொடர்களிலும் நடித்தார். இதனால் இவருக்கு ரசிகர்கள் வட்டம் பெருகியது. இந்த நிலையில் ரசிகர் ஒருவர் ரத்தத்தால் அடா சர்மாவின் ஓவியத்தை வரைந்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டார். இதனை பார்த்த அடா சர்மா, என் படங்களை மக்கள் இந்த அளவு நேசிப்பதை நினைக்கையில் ஆசீர்வதிக்கப்பட்டவளாக உணர்கிறேன். ரசிகரின் ஓவியம் பிடித்திருந்தாலும் எனக்காக இப்படி ரசிகர்கள் ரத்தத்தை பயன்படுத்தி ஓவியம் வரையும் செயல்களில் ஈடுபட வேண்டாம் என கேட்டுக்கொண்டார். 90களின் துவக்கத்தில் பாலிவுட்டில் அறிமுகமானவர் நடிகை அனு அகர்வால். 1993இல் மணிரத்னம் இயக்கிய திருடா திருடா படத்தில் 2 நாயகிகளில் ஒருவராக நடித்திருந்தார். 1999இல் கார் விபத்தில் சிக்கிய அவர் சுமார் 29 நாட்கள் கோமாவில் இறந்துள்ளார். அதன் பிறகு பாதிப்பிலிருந்து மீண்டு தற்போது யோகா பயிற்சி மையத்தை நடத்தி வருகிறார். விபத்து சம்பவம் பற்றி மனம் திறந்த அனு, விபத்திற்கு பின் சுயநினைவு திரும்பிய போது என்னை யார் என எனக்கே தெரியவில்லை. விபத்தால் என் முகமே மாறிவிட்டது. நடப்பது, மற்றவர்களுடன் பேசுவது என எல்லாமே புதிதாக கற்று செயல்பட்டேன். யோகாதான் என்னை மீட்டெடுத்துக் கொண்டு வந்தது என்றார். அருண்குமார் இயக்கத்தில் விக்ரம் நடித்த வீரதீர சூரன் பாகம் 2 திரைப்படம் ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்று 2வது வாரமாக திரையரங்கில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்படம் உலகம் முழுவதும் 52 கோடி ரூபாய் வசூலித்துள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் மட்டும் 38 கோடி ரூபாய் வசூலித்துள்ளது. இதன் முதல் பாகம் இனிமேல்தான் வெளியாகும் என்றும் 3ஆம் பாகத்தையும் எடுக்க இயக்குனர் அருண்குமார் திட்டமிட்டுள்ளதாகவும் சொல்கின்றனர்.